வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஹவாய் ஸ்லிப்பர் செப்பல் தயாரிப்பு தொழிலை பற்றின விவரங்கள், அதுக்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் எங்கே கிடைக்குங்கிற தெளிவான விளக்கங்கள் ஒவ்வொரு வீடியோலும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றோம். ஸ்லிப்பர் தொழிலை பொறுத்த வரைக்கும் இயந்திரங்கள் வாங்குறது, ஸ்லிப்பர் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. மார்க்கெட்டிங்கில் தான் முக்கியத்துவமாக நம்ம கவனம் செலுத்தி சேல்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த தொழில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு செல்ல முடியும். அதுக்கு தேவையான பல விளக்கங்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எம்போசிங் மாடல் பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு லக்ஸரியான ஹவாய் ஸ்லிப்பர் செப்பல் எப்படி நம்ம தயாரிப்பு செய்ய போகிறோங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஜோடி செப்பல் எப்படி நம்ம உருவாக்குறோங்கிறத உங்களுக்கு முழுவதுமாக புரியும். நார்மலாக இந்த செப்பல் வந்து கடைகளில் வந்து 200 ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணுவாங்க. அதாவது கடைக்காரங்க 200 ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணுவாங்க. நம்ம சொந்தமாக இயந்திரம் நிறுவி ரா மெட்டீரியலாம் வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணும்போது இதனுடைய தயாரிப்பு செலவு என்னங்கிறது வீடியோட இறுதியில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், புரியும். இந்த எம்போசிங் சீட்டுங்கிறது பாட்டம் சீட்டு தனியாக இருக்கும், மேலே உள்ள டிசைனிங் சீட்டு தனியாக இருக்கும். இதுக்கு 2 சீட்டுக்கும் பேஸ்ட் அப்ளை செஞ்சுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸில் இது செட் ஆகிரும். அதாவது பாட்டம் சீட்டு தனியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம், மேலே டிசைன் சீட்டு தனியாக வரும். ரெண்டுமே பேஸ்ட் அப்ளை பண்ணி கட் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு செட் ஆகிரும். பேஸ்ட் அப்ளை பண்ணி தான் நம்ம முன்னாடிலாம் எம்போசிங் செப்பல் தயார் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வர்ற சீட் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணியே வருது. பேஸ்ட் அப்ளை பண்ணி பாட்டம் சீட்டு மேலே டாப் சீட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணியே வரும்போது நம்மளுக்கு ஒரு மேனுஃபேக்சர் காஸ்ட் வந்து ஒரு 3 ரூபா 4 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்மளே உருவாக்கும் போது அதனுடைய காஸ்ட் வந்து விலை கம்மியாகும். சரிங்களா? இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம பாட்டம் சோலில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம், மேலே உள்ள டாப் சோல்லையும் அப்ளை பண்ணிட்டோம். நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஒரு காற்றோட்டமான பகுதியில் வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு செட் ஆகிரும். நான் இதற்கு முந்தின வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், நீங்கள் இயந்திரம் வந்து எந்த இயந்திரம் தரமான இயந்திரம் எங்கேனாலும் வாங்கிக்கோங்க. ரா மெட்டீரியல் வந்து கரெக்டான முறையில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கில் முழு கவனத்தையும் செலுத்தினா மட்டும்தான் தொழிலில் வெற்றி பெற முடியும். அதுக்கு தேவையான விளக்கங்கள்லாம் ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோக்களில் எப்படி சேல்ஸ் பண்ணுறது, எந்த இயந்திரம் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், விவரங்கள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இயந்திரம் வந்து 50K மாடல் சிங்கிள் டை கட்டிங் ஹைட்ராலிக் இயந்திரம். இது ஒரு சிங்கிள் பேஸ் பவர் தான், வீட்டு கரண்டில் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிடலாம். அந்த இயந்திரத்துக்குடைய ஃபுல் செட் வந்து இது மாதிரி ட்ரில்லிங் அண்ட் கிரைண்டிங் மோட்ரு வந்துடும். அதாவது ஒரு சைடு ட்ரில்லிங் பண்ணுறது, ஒரு சைடு கிரைண்டிங் பண்ணுறது, அதாவது சைடில் பாலிஷ் பண்ணுறது. அப்புறம் டை செட்டு, ஜென்ஸ்குள்ளே டை செட்டு சிங்கிள் டை ஃபுல்லாக வந்துடும், லேடிஸ்குள்ளே டை ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் ஸ்ட்ராப் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராப் பின் வந்துடும். சரிங்களா? இதில் டேபிள் இருக்கும், ஆனால் நீங்கள் இந்த மிஷினோட இயந்திரத்தோட வர்றது ஸ்ட்ராப் பின் வந்துடும். இது வந்து ஃபுல் செட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விலை விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிலே ஒரு சிறிய இடம் இருந்தாலே போதும். நீங்கள் வீட்டில் மாடியில் இல்லை வீட்டில் ஒரு சின்ன 10க்கு 10 ரூமோட சின்ன சைஸ் ரூம் இருந்தாலே போதும், நீங்கள் எங்கேனாலும் நிறுவிக்கலாம். வீடியோவில் பார்க்குற டை வந்து 5 பின் டை, அதாவது ஜென்ஸ் மாடல் 5 பின் டை. இந்த 5 பின் டை யூஸ் பண்ணும்போது நம்ம 5 பின் ஸ்டாப் தான் நம்ம இதில் ஃபிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த செப்பலுக்கு வந்து நம்ம 5 பின் ஸ்டாப் ஃபிட் பண்ணும்போது தான் இதனுடைய லுக்கு வந்து நல்ல லக்ஸரியாக இருக்கும். 50K மாடல் ஹைட்ராலிக் மிஷின் வந்து ஒரு சிங்கிள் டை கட்டிங் மிஷின். சிங்கிள் டை கட்டிங் பண்ணும்போது சீட்டோடைய முன்பகுதியில் வச்சு நம்ம கட் பண்ணும்போது இடது காலுக்கோ அல்லது வலது காலுக்கோ ஒரு செப்பல் கிடைக்கும். நீங்கள் சீட்டை திருப்பி வச்சு கட் பண்ணும்போது இன்னொரு காலுக்குள்ள செப்பல் கிடைக்கும். அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு ஜோடி செப்பல் நம்ம தயாராகிடும். அது வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரே ப்ரெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு இந்த ஒரு கட்டிங் ஃபுல்லாகவே அழகான கட்டிங் ஆகிரும். இப்போ சீட்டில் முன்பகுதியில் வச்சு கட் பண்ணியிருக்கோம். இப்போ சீட்டை திருப்பி வச்சு பின்பகுதியில் வச்சு கட் பண்ணும்போது இடது காலுக்குள்ள செப்பல் கிடச்சிரும். அப்போ ஒரு ஜோடி செப்பல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஹைட்ராலிக் இயந்திரத்திலேயே எங்கள்கிட்ட 5 வகையான ஹைட்ராலிக் இயந்திரம் ஸ்லிப்பர் டை கட்டிங் இயந்திரம் இருக்குது. அதாவது சிங்கிள் டை கட்டிங் இயந்திரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50K மாடல், டபுள் டை கட்டிங் இயந்திரம் பார்த்திங்கன்னா 2.0. அதோட டபுள் டைலே ஹெவியான இயந்திரம் வந்து ஹைட்ராலிக் கிங்குன்னு இருக்குது. அப்புறம் ட்ராவல் ஹேண்ட் இயந்திரம் இருக்குது. அது போக பவர் ப்ரெஸ் இயந்திரம் இருக்குது. பவர் ப்ரெஸ் இயந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அனுபவம் உள்ளவங்க தான் அதில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஹைட்ராலிக் இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் யாருனாலும் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? எங்களுடைய ஹைட்ராலிக் இயந்திரம் வந்து வீட்டில் ஒரு சிறிய இடம் இருந்தாலே போதும், எங்கனாலும் நிறுவிக்கிடலாம். அந்த இயந்திரத்தோட சவுண்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். அதாவது இன்னொரு ரூமில் இன்னொரு ரூமுக்கு வெளியில் கேட்காது, அந்த அளவுக்கு தான் இயந்திரத்தோட சவுண்டு இருக்கும். இந்த ஹைட்ராலிக் இயந்திரத்தை மெயின்டைன் பண்ணுறது ஆயில் மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஆயில் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு இயந்திரத்தை வாங்கும்போது அந்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருவோம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து திருப்பி வச்சு நம்ம கட் பண்ணுறோம். திருப்பி வச்சு கட் பண்ணும்போது இன்னொரு காலுக்கான பகுதி செப்பலுக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று போல் கட் ஆகியிருக்கும். இப்போ வலது இடது ஒரு ஜோடி செப்பல் பாட்டம் வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ பாட்டம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ட்ரில்லிங் பண்ணணும். ட்ரில்லிங் ஒர்க், அதாவது ஸ்லிப்பருக்கு பேக் சைடில் இதில் 5 பின் ஸ்டாப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால 5 ஹோல்ஸ் வந்து நம்ம ட்ரில்லிங் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், இயந்திரங்கள் வாங்குறது, செப்பல் தயாரிப்பு செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. லேடிஸ் ஜென்ட்ஸ் யாராலும் ஆப்ரேட் பண்ணலாம் இயந்திரங்களை, செப்பல் தயாரிப்பு செய்யலாம். ஆனால்
செப்பல் செஞ்சதுக்கப்புறம் சரியான முறையில் மார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி மார்க்கெட்டிங் பண்ணுறோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். எடுத்த உடனே இதில் அவ்வளோ சம்பாதிச்சலாம் இவ்வளோ சம்பாதிங்க தவறான நினைப்பு. கரெக்டான முறையில் நீங்கள் விற்பனை செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும். அதுபோக இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன விவரங்கள் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் இயந்திரம் வந்து சொந்தமாகவே நாங்கள் தயாரிப்பு செய்கிறோம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து கூட இயந்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல், அதாவது குறைந்த விலையில் நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்குறதா எங்களிடமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் நிறைய விதமான ரா மெட்டீரியல் இருக்குது, மாடல்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படியான எடுத்துக்கலாம். அல்லது டைரக்ட் மேனுஃபேக்சர் இருக்காங்க. டைரக்ட் மேனுஃபேக்சர் எடுக்கும்போது நாங்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம். டைரக்ட் மேனுஃபேக்சர் எடுக்கும்போது ஒரு சீட்டுக்கு வந்து ₹100, ₹50, ₹100 இருந்து கம்மியாகும். அதாவது குவான்டிட்டி அதிகமாக எடுக்க உங்களுக்கு வந்து அந்த ரா மெட்டீரியலோட ரேட் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். அந்த விளக்கங்கள், தெளிவான விளக்கங்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு தர்றோம். அதுபோக ரா மெட்டீரியல் நாங்கள் எப்போவுமே எங்கள்கிட்ட ஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் மிஷின் இயந்திரம் எடுக்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கான அந்த மாதிரியான தேவைகளுக்கு நீங்கள் ரா மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுபோக ரெகுலராக ரா மெட்டீரியல் சப்ளை பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். டைரக்ட் மேனுஃபேக்சர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ரா மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 கம்பெனிகள் அல்லது ஒரு 2-3 கம்பெனிகள்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சீராக ஒரு ரெகுலராக உங்களுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கும். அதுக்கு தேவையான எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக இயந்திரங்கள் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் இயந்திரங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, விளக்கங்கள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ ட்ரில்லிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சைடில் பாலிஷ் ஒர்க் பண்ணுறோம். பாலிஷ் எதுக்காக பண்ணுறோம், நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் சின்ன சின்ன பிசுறுகள் அதில் இருக்க தான் செய்யும். நம்ம பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் பக்காவாக ஆகிரும். பாலிஷ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஸ்ட்ராப் ஃபிட்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஸ்ட்ராப் வந்து இது ஜென்ஸ் மாடல் ஸ்ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம ஜென்ஸ் டைப் 5 பின் ஹோல் கொண்ட ஸ்ட்ராப் வந்து இதில் செட் பண்ண போகிறோம். ஸ்ட்ராப்போட ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய ஃபினிஷிங் வந்து பக்காவாக உங்களுக்கு தெரியும். வீடியோவில் பார்த்தாலே புரியும். இது வந்து பாட்டம் சீட்டு, மேலே உள்ள டாப் சீட்டு. இப்போது அது ஒரு டபுள் லேயர் உங்களுக்கு செப்பல், அதாவது டபுள் லேயர் உங்களுக்கு செப்பல். இந்த லேயரை நம்ம சிங்கிள் லேயரை போட்டால் அதுக்கு மேனுஃபேக்சர் காஸ்ட் வந்து ஒரு ₹5 உங்களுக்கு கம்மியாகும். இதில் ஸ்ட்ராப் வந்து 3 பின் ஸ்ட்ராப் நம்ம யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு ₹5 கம்மியாகும். இப்படி செப்பல் நம்ம ரேட்டை வந்து மேனுஃபேக்சர் காஸ்ட் வந்து நம்ம குறைக்கலாம். அதுக்கு தகுந்தால குவாலிட்டி உங்களுக்கு குறையும், லுக்கும் குறையும். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ₹2, ₹3 5 பின் ஸ்ட்ராப் செட் பண்ணும்போது, அதிகமாக செட் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய லுக் அதுக்கு தகுந்தால இருக்கும். கடைகளில், மார்க்கெட்லேயும் உங்களுக்கு சேல்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த செப்பல் தயாரிப்பு தொழிலில் பற்றின விவரங்கள், இயந்திரத்தில் பற்றின தேவைகள் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த தொழிலை பற்றின ஒரு புரிதல் ஏற்படும். வீடியோவில் இறுதியில் உங்களுக்கு இந்த செப்பலுடைய மேனுஃபேக்சர் காஸ்ட் என்ன ஆகுது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.